ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி எளிமையான முறையில் விரதம் இருந்து வழிபடலாம், நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி வழிபட்டோம், முருகப்பெருமான் அருள் எங்களுக்கு எப்படி கிடைச்சிது, குழந்தை வரம் வேண்டி முருகனை எப்படி வழிபடலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கிருத்திகை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் முருகனை மனமுருகி வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி முருகப்பெருமானை வழிபடலாம். கடன் தொல்லையிலிருந்து விடுபட முருகப்பெருமானை வழிபடலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் நம்ம முருக கடவுள். அவர் காலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, முருகா எனக்கு இதை நீ செஞ்சே தீர வேண்டும் என்று அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை அன்னைக்கு நாங்கள் எப்படி முருகப்பெருமானை வழிபட்டோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே சீக்கிரமாக எழுந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டுட்டு, வாசலில் தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் கலந்து தெளிக்கணும். வெளியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசப்படி, அங்கே தான் நம்ம குலதெய்வமும் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்கிறாங்க. அந்த இடத்தையும் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி மங்களகரமாக ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேப்பிலை தோரணமெல்லாம் கட்டிட்டு, வேப்பிலை தோரணம்லாம் கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது இப்படி தாங்க மங்களகரமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என் கணவர் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தார். நாங்கள் 6 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், விபூதி, சந்தனம், தேன், அபிஷேகத்தூள். இந்த 6 பொருள் வச்சு தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம். சாமி விக்கிரகம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும். நிறைய பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை. பால் மட்டும் இருந்தால் பால் அபிஷேகம் மட்டும் செய்யலாம், அதுவே நல்லது. அபிஷேகம் பண்ண முடியாதவங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரது இன்னும் ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முருகப்பெருமானை நல்லா தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். 108 முறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணணும். வேல்மாறல் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். நான் 108 ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லி செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணேன். பூஜைக்கு சிவப்பு நிற பூக்கள், அலரி பூக்கள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான கிருத்திகை, சஷ்டி நாள், தைப்பூசம் இந்த மாதிரி நாளில் ஷக்கோணம் கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. ஷக்கோணம் என்பது இந்த மாதிரி நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஒவ்வொரு முக்கோணத்திலையும் சரவண பவ என்று எழுதி அதில் ஒவ்வொரு எழுத்துலையும் ஒரு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை இந்த மாதிரி கோலம் போட்டு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நம்பிக்கையோடு வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அருள் கிடைச்சி அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம், வீடு வாங்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே முருகப்பெருமானை நம்பி வழிபடலாம். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் போடலாம், மாவிளக்கு போடலாம். இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு பிடித்தது. ஒரு 10 நிமிஷம் முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எதுவுமே தோணலைங்க. மதியத்தில் இலை போட்டு படைக்கிற பழக்கம் இருக்கவங்க இலை போட்டு முருகப்பெருமானுக்கு வடை பாயசத்தோடு படைக்கலாம். நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதியம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு மாவிளக்கு போட்டு, பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு அந்த கோவிலில் மாவிளக்கு போட்டு படைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். கோவிலில் முருகப்பெருமான ரொம்ப அழகான அலங்காரத்தில் இருந்தார், சந்தன அலங்காரத்தில் இருந்தார். முருகப்பெருமானை பார்த்துட்டு வீட்டுக்கு இலை போட்டு மதியத்துக்கு படைக்க ஆரம்பித்தோம். மதியம் இலை போட்டு படைக்கும் போது வடை, பாயாசம், அப்பளம், வெள்ளை சாப்பாடு, சாம்பார், 2 வகையான பொரியல் இதெல்லாமே வச்சு முருகப்பெருமானுக்கு படையெல்லாம் போட்டதுக்கப்புறம் முருகப்பெருமானை நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கறது இந்த எல்லா வழிபாடை விட ரொம்பவும் சிறந்தது. முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு 2 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் முருகப்பெருமானை அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில் வளம் பெற்று அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக
முருகப்பெருமானின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.